இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் ஐ எம் ஃபண்டமெண்டலி பேசிக்லி சாரி. ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி இல்லை. வெல்கம் டு அன்றாட மனிதனின் சேனல். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மதன் கௌரியோட சம்பளம். நீங்க கேட்கலாம், என்னடா சம்பளத்துக்கும் இங்க இருக்கிற போட்டோக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்னு. இது சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் இந்த பிக்சர் இங்க வச்சிருக்கேன். சரி, மதன் கௌரி கூட பிக்சர் வைக்கலாம்னு சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணும்போது தலைவர் ஏதோ ஒரு செக்ஸ் ஸ்கேண்டல் மாட்டியிருக்காரு போல இருக்கு. அதுல கிடைச்ச பிக்சர் தான் அது. சரி, கொஞ்சம் ஃபன்னா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிக்சர் இங்க வச்சிருக்கேன். சரி, இப்போ நம்ம டாபிக் போவோம். டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு ஒரு வீடியோவை பார்த்துருங்க. இந்த மதன் கௌரியின் மாத வருமானம் எவ்வளவு தெரியுமா? இத்தனை லட்சம் சம்பாதிக்கிறார், அத்தனை வீடு வச்சிருக்காருன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் நீங்க சொல்ல நினைக்கிற விஷயம். நான் இப்பதான் ஃபெராரி அங்க நின்றுட்டு இருக்கு, டுகாட்டி பைக் வச்சிருக்கேன், ரோலெக்ஸ் வாட்ச் தான் கட்டுவேன். வேற என்ன சொல்லலாம்? இல்ல, நீங்க அந்த வீடு தமிழ்நாட்டுல வந்து பாதி சொத்து எனக்கு தான் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இவரோட சம்பளத்தை சொல்லவே இல்லை. இந்த வீடியோல கேட்ட கேள்வி என்ன, இவர் சொன்ன பதில் என்ன? ஒண்ணு மட்டும் சொல்றேன், டுகாட்டி ஃபெராரி எல்லாமே வந்து ரொம்ப தூரம் கிடையாது இவருக்கு. அது கூட ப்ரூஃப் நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு அடுத்த வீடியோ பார்த்துருவோம். இந்த அடுத்த வீடியோவை நான் கொஞ்சம் ஸ்பீடா ஊட்டியிருப்பேன், ஏன்னா கொஞ்சம் வளவள கொலகொலன்னு பேசுவாரு. இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஏழாவது கொஸ்டின், சுமித்ரா நாகராஜன் அப்படிங்கிறவங்க கேட்டது. சர்பியா மாதிரி வெளிநாட்டுல போறீங்களே, யூடியூப் சேனல்ல பணம் இவ்வளவு காசு வருமா? ஓகே, நிறைய பேர் கேட்டிருக்காங்க யூடியூப் இன்கம் பிளஸ் இன்டர்நேஷனல் டிராவல். சர்பியா நான் போனதுக்கு உண்மையான ரீசன் என்ன தெரியுமாங்க? சரி, சொல்றது யூடியூப் இன்கம் பத்தி சொல்லிடுறேன். யூடியூப் இன்கம் இஸ் நாட் பர்மனன்ட். யூடியூப் இன்கம்ங்கிறது நான் மட்டும் இல்ல, எந்த யூடியூபர்னாலும் சரி, குட்டி யூடியூபர்னாலும் சரி, பெரிய யூடியூபர்னாலும் சரி சொல்லவே மாட்டாங்க. சப்ஸ்கிரைபருக்கும் வியூஸுக்கும் இன்கம்க்கும் சம்மந்தமே கிடையாது. இது மூணுமே வந்து ப்ரொபோஷனலே கிடையாது. அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பாத்தீங்கன்னா, உலகத்திலே அதிகமா சப்ஸ்கிரைப் பண்ணப்பட்ட சேனல் வந்து பியூடிபை அப்படிங்கிற ஒருத்தரோட சேனல். இப்ப டி சீரிஸ் பட் பியூடிபை அப்படிங்கிற ஒரு யூசர் கேட்டா இருந்தாங்க. பட் அவங்க வந்து அதிகமா சம்பாதிச்ச யூடியூபர் லிஸ்ட்ல போன டைம் வந்து டாப்ல வரல. அதுக்கு ஒரு குட்டி பையன் வந்து வந்திருந்தான். அவனுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மி, பட் அவனோட வீடியோஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நிறைய வரும். சோ இந்த இன்கம் வந்து எப்படி வருதுங்கிறது வந்து இஸ் நாட் பேஸ்ட் ஆன் வியூஸ் ஆர் சப்ஸ்கிரைபர்ஸ். அது வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிளான ஒரு விஷயம். யார் சம்பாதிப்பாங்கன்னு யாருமே சொல்ல முடியாது. சோ அதனால தான் வந்து யாருமே வந்து இதுதான் நம்பர் அப்படின்னு சொல்றது கிடையாது. எனக்கு 1 மில்லியன் வியூஸ் போய் 1 பைசா சம்பாதிக்காத வீடியோஸும் இருக்குது. 1 லட்சம் வியூஸ் போய் வந்து நான் 1000 ரூபாய் 2000 ரூபாய் 3000 ரூபாய் சம்பாதிச்ச வீடியோஸும் இருக்குது. சோ அதனால எக்ஸாக்ட்டா இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அதான் மிகப்பெரிய பிரச்சனையே. பட் உங்களுக்கு இன்னும் ஸ்பெசிஃபிக்கா கேட்டீங்கன்னா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா வந்து 0.0005 பைசா வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு யூடியூப்ல இருக்கிற சில பேர் வந்து எனக்கு சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம். பட் இது எந்த அளவுக்கு இப்போ உண்மைன்னு எனக்கு தெரியல, பிகாஸ் யாருக்குமே தெரியாது. அதுதான் இப்போதைக்கு ஒரு மேட்டர். மொத்தத்தில் இந்த வீடியோலையும் உங்கள் சம்பளத்தை நீங்கள் என்னென்னு சொல்லவே இல்லை. சுற்றி ஏதோ பேசியிருக்கேன், ஆனால் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவில் உங்கள் சம்பளத்தை சொல்லலை. ஆனால் அந்த 1000 2000 3000 சொன்னீங்க பாருங்க, அதுக்கும் மேலே 0.0005 பைசா அப்படின்னு சொன்னீங்க பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் சார். சரி விடுங்க, நம்ம இப்போ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். 1 இயருக்கு முன்னாடி என்னோட ஃபுல் டைம் ஜாபான ஒரு ஐடி கம்பெனில வெல் பெய்டு ஒரு ஜாப். அந்த ஜாபை நான் குவிட் பண்ணிட்டு அடுத்த 365 நாளுக்கு 2019ல ஜான்ல ஒரு டெசிஷன் எடுக்கிறேன். அடுத்த 365 நாளுக்கு நான் வந்து ரெகுலரா வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும், இன்னும் அதிகமா உழைக்கணும். யூடியூப்ல இருந்து வர ரெவென்யூ மட்டும் போதும். இங்க பாத்துட்டீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் ஐடி கம்பெனி எவ்வளவு பே பண்ணுதுன்னு சொல்லிட்டு. யூடியூப் ரெவென்யூ மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா பல லட்சங்கள் இல்ல கோடிகள் எதிர்பார்த்து இதுக்குள்ள வந்திருக்காரு, அதை சம்பாரிச்சிருக்காரு. இதுக்குண்டான ப்ரூஃப் நான் இந்த வீடியோல பின்னாடி சொல்றேன். சரி, பை தி வே இன்னும் அவர் சம்பளத்தை சொல்லவே இல்லை. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். யூடியூப் வந்து ஒரு ரெவென்யூ வந்து கிரியேட்டருக்கு கொடுப்பாங்க. அதாவது ஒரு வீடியோ போஸ்ட் பண்றப்ப நீங்க வீடியோட ஸ்டார்டிங்ல இல்ல முடிவுல வந்து ஒரு அட்வர்டைஸ்மென்ட் ப்ளே ஆகும். கரெக்ட்டா? அந்த அட்வர்டைஸ்மென்ட் வந்து ஒரு அட்வர்டைஸ்மென்ட்க்கும் வந்து ஒரு பர்టిక్యులர் அமௌண்ட் வந்து பே பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட் எவ்வளவுங்கறத நம்ம சொல்லவே முடியாது. எதார்த்தம் சொன்னா நம்பவே மாட்டீங்க. ஜான்ல ஒரு இது இருக்கும், டிசம்பர்ல ஒன்னு இருக்கும், மேல போகும், கீழ வரும். அது எந்த டாபிக் என்ன மாதிரி கண்டென்ட்ங்கிறது வரைக்கும் வந்து பேஸ்டா தான் இது இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு மெஷின் தான் டிசைட் பண்ணுது. சோ இந்த அட்வர்டைஸ்மென்ட்ல வந்து 60% ல இருந்து 70% ரெவென்யூ வந்து யூடியூப்க்கு போயிடும். 30% ல இருந்து 40% ரெவென்யூ தான் கிரியேட்டருக்கு வருது. இதுதான் உண்மை. நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. சோ இந்த ரெவென்யூல அதுக்கு அப்புறம் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ எல்லா வீடியோவும் நம்ம அட்வர்டைஸ்மென்ட் போட முடியாது. நம்ம ரெண்டு நாட்டுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுனா வந்து அந்த நாட்டு அந்த அது வந்து போர்க்களம் மாதிரி இருக்கிற ஒரு விஷயம். கரெக்ட்டா? அதுல அட்வர்டைஸ்மென்ட்ஸ் பெருசா வராது. அப்புறம் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து நடந்த ஒரு பிரச்சனை பத்தி பேசணும், அதுல அட்வர்டைஸ்மென்ட்ஸ் வராது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம வீடியோல அதிகமா பேசுவோம். இந்த சொசைட்டில நடக்கிற பிரச்சனைகள். ஒரு விஷயத்தை நம்ம சொசைட்டிக்கு வீடியோவா பேசுறோம், இதை தாண்டி நம்ம ஒரு பாடலா சொன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துச்சு. சோ அதுக்காக நான் அறிவு கூட வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு லிரிசிஸ்ட் ஆல்ரெடி வந்து பட்டாஸ் அப்படிங்கிற ஒரு மூவி, பெரிய தனுஷ் மூவி, அதுக்கப்புறம் வந்து சூரரை போட்டுருக்கிற சூர்யா மூவி, காலா ரஜினி மூவில எல்லாம் வந்து ஆல்ரெடி லிரிக்ஸ் எழுதின ஒரு பையன் கூட வந்து கொலாப் பண்ணி. நல்லா கவனிச்சிங்கன்னா தனுஷ் மூவி, காலா, ரஜினி மூவி இதுலெல்லாம் வேலை செஞ்ச ஒருத்தரோட கொலாப் பண்ணி ஒரு வீடியோ ஆடியோ ரிலீஸ் பண்றாரு. அப்படின்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எவ்வளவு லட்சம் செலவாயிருக்கு, எவ்வளோ லட்சம் இவர் சம்பாதிக்கிறாருன்றது. சரி, மேலும் பார்ப்போம். ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நான் பே பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா என்னதான் நம்ம வந்து சொசைட்டிக்காக பண்ணாலும் எல்லாரும் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பே பண்ணும். கரெக்டாக? ஸோ டிரெக்டராக இருக்கட்டும், அதில் வந்து எல்லாருமே வந்தாங்கன்னா எல்லாருக்கும் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறதுலேருந்து, டிரெக்டருக்கு பே பண்ணுறதுலேருந்து, ஏடிக்கு பே பண்ணுறதுலேருந்து, அதுக்கப்புறம் வந்து கேமராக்கு ரெண்ட் எடுக்கிறதுலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செலவு வர. பே பண்ணுறதெல்லாம் ஓகே சார், மிகப்பெரிய செலவுனா என்ன? நீங்கள் லட்சங்கள் இல்லை கோடிகளில் சம்பாரிச்சாதான் இந்த மிகப்பெரிய செலவை உங்களால் சமாளிக்க முடியும். ஆனால் நீங்கள் வந்து
பர்சனல் ஆட்ஸ் வந்து உங்களோட சேனல்ல பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த சேனலை வந்து ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 900 வீடியோஸ் உருவாக்கி இருக்கேன். பட் எந்த வீடியோலயுமே அட்வர்டைஸ்மென்ட் பண்ணது கிடையாது. ஏன் இது வரைக்கும் ஆட்ஸ் பண்ணல, ஏன் இப்போ ஆட்ஸ் பண்ணுறாரு? எல்லாரும் படிப்படியாக தாங்க முன்னேறுவாங்க. இந்த ஆட்ஸ் பண்ணுற கான்செப்டை நான் வச்சுக்கோங்க, நான் பின்னாடி உங்களுக்கு ஏன் சொல்கிறேன். சேனலோட 2 பேர் தான் நான் என்னைக்குமே சொல்லியிருக்கேன். ஒன்று நான், இன்னொன்று நீங்கள். இந்த சேனல் என்ன நடந்தாலும் அது உங்களுக்கு தெரியணும். எல்லா வீடியோலையும் இந்த மாதிரி ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசுகிறாரே தவிர்த்து கடைசி வரைக்கும் இவரோட சம்பளத்தை இவர் சொன்னதே கிடையாது. இப்போ நம்ம ஃபேக்ட்டு ப்ரூஃபுக்கு வரும். இவர் பேர் கிராம் ஸ்டீஃபன். இவருக்கு யூடியூப்பில் 1.9 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. நம்ம மதன் கௌரிக்கோ 3.4 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ மதன் கௌரி ஆப்வியஸாக இவரோட பெரிய ஆள். இவரும் வந்து ஒரு பெரிய யூடியூபர். இவரும் வந்து மதன் கௌரி மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்காக செய்கிறேன், ஃபேமிலிஸ்க்காக செய்கிறேன், நீங்கள் எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் எல்லாம் என்னோட ஃபேமிலி அப்படின்னு வந்து சொல்லிட்டு தான் யூடியூப் பண்ணுறாரு. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, இவரோட ரெவென்யூவை அப்பட்டமா எல்லாத்துக்கும் அப்படியே காட்டிட்டார், யூடியூப்லேயே காட்டிட்டார். வேற மதன் கௌரியோ இது வரைக்கும் எத்தனையோ பேர் கேள்வி கேட்டிருந்தாலும் ஒரு தடவை கூட காட்டினதும் கிடையாது, சொன்னதும் கிடையாது. ஆனா ஒரு தடவையும் எக்கச்சக்க வீடியோல நீங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், நீங்கெல்லாம் என்னோட ஃபேமிலி அப்படின்னு சொல்றாரே தவிர்த்து மற்றபடி அதுக்கு உண்மையா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவில்லை. இப்ப நம்ம கிராமோட சம்பளத்துக்கு வருவோம். இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா இது வந்து யூடியூபோட ரெவென்யூ பேஜ், அவருடைய யூடியூபுடைய ரெவென்யூ பேஜ். இதுல பாத்தீங்கன்னா ஜனவரி 1, 2017 இருந்து டிசம்பர் 31, 2017 வரைக்கும் இவர் சம்பாதிச்ச காசு $26,966. அப்பதான் அவர் யூடியூப் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ் இந்தியா மதிப்புல பாத்தீங்கன்னா அது சுமார் 2 லட்சம் ரூபாய். ஸோ ஒரு வருஷம் ஃபுல்லா 2 லட்சம் தான். அடுத்து என்ன ஆகுதுன்னா 2018 பிகினிங்ல இவருக்கு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடுறாங்க. 2018 கடைசியில இவருக்கு 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடுறாங்க. 2018 கடைசியில சுமார் $2,65,000 அவரோட ரெவென்யூ, அதாவது இந்தியா மதிப்புல கிட்டத்தட்ட 2 கோடி. அதுக்கு உண்டான ப்ரூஃபை இப்ப நம்ம இங்க பார்ப்போம். இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா ஜனவரி 1, 2018 இருந்து டிசம்பர் 31, 2018 அதுக்கு உண்டான ரெவென்யூ. இதுல பாத்தீங்கன்னா சுமார் $170,000, இந்தியா மதிப்புல சுமார் 1,30,00,000. இதுல நல்லா கவனிச்சிங்கன்னா இவருக்கு மொத்தமாவே இந்த வருஷத்துக்கு 2018 வருஷத்துக்கு 1,38,00,000 வியூஸ் வந்திருக்கு. இதே நம்மளுக்கு மதன் கௌரிக்கு ஒரு வீடியோக்கும், இப்போ நீங்க அவர் யூடியூப் சேனல் கூட போய் பார்க்கலாம், ஒரு வீடியோக்குமே 6 லட்சம் 7 லட்சம் 8 லட்சம் வியூஸ் வந்துகிட்டு இருக்கு. சுமாராக நம்ம 6 லட்சம் வச்சுப்போம். 6 லட்சம் இன்டூ இவர் டெய்லி போஸ்ட் பண்றதுனால 365 நாள். அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 கோடி வியூஸ் இவருக்கு ஒரு வருஷத்துக்கு வரும். நீங்க சொல்லலாம் ஆட்ஸ் வந்தாதான் காசு, கிளிக் பண்ணாதான் காசு, இதெல்லாம் ஓகே, இது உங்களுக்கும் அப்ளை ஆகும் அவருக்கும் அப்ளை ஆகும். அப்படியே பார்த்தா கூட உங்க வீடியோல வர இப்பெல்லாம் கிட்டத்தட்ட 2 இல்ல 3 ஆட் டிஸ்பிளே ஆகுது. இன்னும் நம்ம மெயின் பிக்சருக்கே வரல. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கிராம் 2019 ஸ்டார்டிங்ல கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டாரு. நம்மால் கிட்ட இப்போ எவ்வளோ இருக்கு? 3.4 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மடங்கு ஜாஸ்தி. இப்ப அவரோட 2019 ரெவென்யூ பார்ப்போம். அவர் 2019 ரெவென்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மில்லியன் மேல அவரோட ரெவென்யூ. இந்தியன் ருபீஸ்ல கிட்டத்தட்ட 8.5 கோடிக்கு மேல. 2019 கிராமோட மொத்த வியூஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 கோடி வியூஸ். நான் முன்னமே சொன்ன மாதிரி நம்ம ஆளுக்கு 21 கோடி வியூஸ் கிட்ட இருக்கும். கிராம் இன்னொரு சேனலும் வச்சிருக்காரு. மற்றவங்க மாதிரி சீன் போடாம அவர் அந்த சேனலோட ரெவென்யூஸும் காட்டியிருக்காரு. அந்த சேனலோட ரெவென்யூ மொத்தம் 2019 வருஷத்துக்கு 170K. நம்ம இந்தியா ருபீஸ்ல கிட்டத்தட்ட 1,30,00,000. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா நான் ஏற்கனவே அவருடைய 2018 ரெவென்யூ காட்டினேன். அதுவும் ஆல்மோஸ்ட் இந்த சேம் அமௌண்ட் தான். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அதுலயும் வியூஸ் பாத்தீங்கன்னா 1,40,00,000 கிட்ட வியூஸ் இருக்கும். 2019 அவருடைய 2வது சேனல்ல ஆல்மோஸ்ட் 1,60,00,000 வியூஸ் இருக்கு. ஸோ ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1,60,00,000 வியூஸ் கிட்ட உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுடைய மொத்த வருட சம்பளம் 1,30,00,000
30 லட்சம் கிட்ட. ஆனா நம்ம ஆளுக்கு 21 கோடி வியூஸ் இருக்கு. இப்ப நம்ம சும்மா சைட் பை சைட் கம்பேரிசன் வச்சு பார்ப்போம். இதுதான் கிராமோட 2019 மொத்த வருமானம். 2 சேனல் வச்சிருக்காரு. யூடியூப் சேனல் 1, யூடியூப் சேனல் 2. யூடியூப் சேனல் 1ல 1.1 மில்லியன் கிட்ட அவருடைய சம்பளம். அப்படின்னா இந்தியா மதிப்பெண்ல 8.5 கோடிக்கு மேல. அதே மாதிரி யூடியூப் சேனல் 2 $170K இந்தியா மதிப்பெண்ல 1 கோடியே 30 லட்சம் கிட்ட. இப்ப நம்ம மதன் கௌரி சேலரிக்கு வருவோம். யூடியூப் கால்குலேட்டர்ஸ்னு சொல்லி நிறைய கால்குலேட்டர்ஸ் ஆன்லைன்லயே இருக்கு. அதுல சில கால்குலேட்டர்ஸ் நம்ம பார்ப்போம். இப்ப இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா இயர்லி சம்பளம் கிட்டத்தட்ட 950K பவுண்ட்ஸ் இந்தியன் ருபீஸ்ல கிட்டத்தட்ட 8.5 கோடிக்கு மேல. இப்ப இதுல பாத்தீங்கன்னா 30.4 மில்லியன் வியூஸ் பெர் மந்த்துக்கு. இதே நம்ம வருஷத்துக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 36 கோடி வியூஸ். நம்ம ஃபர்ஸ்ட் 6 லட்சம் இன்டூ 365 நாள் போட்டு 21 கோடி வியூஸ் வந்துச்சு நம்ம மதனுக்கு. இந்த டேட்டா படி கிட்டத்தட்ட 36 கோடி வியூஸ். இப்போ நம்ம இன்னொரு வெப்சைட்ல பார்ப்போம். இந்த வெப்சைட் என்ன சொல்லுதுன்னா பார்த்தீங்கன்னா டோட்டல் சப்ஸ்கிரைபர்ஸ் 3.4 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, விச் இஸ் கரெக்ட். அவருடைய ஏர்னிங்ஸ் ஒரு வீடியோக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $2,878 அப்படின்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் ஒரு வீடியோக்கு வரும். இது அப்படியே நீங்க வருஷத்துக்கு போட்டீங்கன்னா அவர் 365 நாள் வீடியோ போடுறாருல, வருஷத்துக்கு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 7.5 கோடிக்கு மேல. இப்ப புரியுது அவரு 1000, 2000, 3000 சொன்னது ருபீஸ்ல இல்ல, டாலர். இப்ப இந்த பிக்சரை நான் ஏன் வச்சிருக்கேன்னு சொன்னீங்கன்னா இது இன்னொரு வெப்சைட்ல இருந்து எடுத்தது. உலகத்திலேயே இவருடைய ரேங்க் 2995வது ரேங்க்ல இருக்காரு. இந்தியால இவருடைய ரேங்க் 224. இது கண்டிப்பா பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். மொத்தத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லா ப்ரூஃபையும் வச்சு பார்க்கும்போது 1.3 மில்லியன் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கவர் 8.5 கோடி ரூபா வாங்குறாரு. எல்லா ப்ரூஃபையும் வச்சு பார்க்கும்போது இவருடைய சம்பளம் மினிமம் 8 கோடி வருஷத்துக்கு. இவ்வளவு சம்பளம் வாங்கினால் மட்டுமே ஆடியோ ரிலீஸ்லாம் பண்ண முடியும். அதுவும் இல்லாம காலால வேலை செஞ்ச லிரிசிஸ்ட், தனுஷ் கூட வேலை செஞ்சவர், இவங்கெல்லாம் வச்சு ஒரு வீடியோ ஆடியோ எடுக்கணும்னா எவ்வளவு செலவாகும் நீங்களே பார்த்துக்கோங்க. அதுக்கு இவ்வளவு சம்பளம் வாங்கினால் மட்டுமே அதெல்லாம் செய்ய முடியும். இப்போ நான் இந்த நம்பர்ஸ்லாம் சொன்னது ஆட் ரெவென்யூ இல்லாம. இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா மதன் கௌரி அவரோட வீடியோல ஆட் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்படின்னா அதுதான் வந்து ரெவென்யூக்கு அடுத்த ஸ்டெப். 900 வீடியோஸ்ல ஏன் ஆட் போஸ்ட் பண்ணலனா, ஏன்னா அது வளர்ந்துட்டு வருகின்ற ஒரு நேரம். வளர்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு ஆட் போஸ்ட் பண்றது. ஸ்டீஃபன் பார்த்தீங்கன்னா அவரும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்தாரு, அதுக்கப்புறம் ஆட் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாரு, அதுக்கப்புறம் ப்ராடக்ட் விற்க ஆரம்பிச்சாரு. இதே பாதையில் தான் மதன் கௌரியும் செல்வார். பை த வே, நானும் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் தான். உங்களுடைய வீடியோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கீப் அப் த குட் ஒர்க். நான் ஏன் இந்த வீடியோ பண்ணேன்னா, ஒரு பக்கம் நீங்க நம்ம எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்றீங்க. இன்னொரு பக்கம் சம்பளத்தை பத்தி கேள்வி கேட்டா ஆன்சர் சொல்லாம மழுப்புறீங்க. ஸோ ஒன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு சொன்னீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு சொல்லாதீங்க. அப்படியும் இல்லையா சம்பளம் நான் சொல்ல மாட்டேன்பா, அது என்னோட பர்சனல் அப்படி கூட சொல்லுங்க. இது எதுவுமே சொல்லாம நான் இன்னும் டுகாட்டி பைக் வாங்கல, நான் இன்னும் ஃபெராரி கார் வாங்கல, நான் இன்னும் ரஜினி அளவுக்கு வளரல அப்படின்னு மழுப்ப வேண்டாம். நீங்க அதெல்லாம் கூடிய சீக்கிரம் பண்ணுவீங்க, அந்த நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. இந்த பதிவுல தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு வீடியோல பார்க்குறேன். Until then, bye. Signing off. Love you all. Cheers. Have a great day. Bye. Cheers.